அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ப்ரீ மார்க்கெட் அனலைஸ்ல எந்த ஸ்ட்ரைக் எந்த விலைக்கு மேல சஸ்டெயினா மார்க்கெட் என்ன டைரக்ஷன்ல இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுவும் அந்த விலையில இருந்து ஒரு குறிப்பிட்ட விலை போயிட்டா அந்த டைரக்ஷன் அகைன் மாறிடும். இப்போ அந்த பிரைஸ் வரும்போது அந்த முடிவை நீங்க எடுத்துக்கொள்ளலாம். இல்ல நீங்க ஏதாவது நீங்க ட்ரெண்ட் லைன்ஸோ மார்க்கெட் சப்போர்ட் எது வேணா பார்த்துக்கிட்டு இருப்பீங்க, அது கூட இது மேட்ச் ஆச்சுன்னா இதை பயன்படுத்திக்கலாம். இல்லைன்னா தவிர்த்துடணும். ஏன்னா யூடியூப்ல யாரு கொடுக்கறதையும் நம்ப கூடாது, இன்க்ளூடிங் மீ. நான் கொடுக்குறது சேர்த்து தான் சொல்றேன். நம்ம மேக்ஸ் கணக்கடிப்படையில் தான் எதையுமே பயன்படுத்துகிறோம். நம்ம ப்ரைஸ் ஆக்ஷன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இதெல்லாம் எதுவுமே பார்க்கறதுல மேக்ஸ் வேல்யூவில் சம் கேல்குலேஷன்ஸ், அது எங்கே வந்தால் பை பண்ணணும், எங்கே வந்தால் செல் பண்ணலாம், இது எக்ஸிட் ஆகணும், என்ன டார்கெட்ஸ் எல்லாமே நம்ம ஃபுல்லி மேக்ஸ் அடிப்படையில் பயன்படுத்துவோம். ஓகேங்களா? சரி, இன்னைக்கு 23,300 புட்டு 252 ரூபாய் கீழே இருந்ததுன்னா மார்க்கெட் அப்செட் போகும். 252 ரூபாய்க்கு மேலே இருந்தால் டவுன் சைடு. அப்போ அந்த இடத்துல சஸ்டைன் ஆகுதா இல்ல ஃபால்ஸா நிக்கிறாங்களா அதெல்லாம் கண்டுபிடிக்க தெரியணும். ஏதோ 252 போட்டு லைன் அப்படி அதுல ஃபால்ஸாவும் நம்மளை ட்ராப் பண்ணி ஏமாத்துவாங்க, அதையும் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அப்போ மார்க்கெட் அதே போல அது அங்கிருந்து கீழே வந்தா ஒரு விலையில இருந்து திரும்பணும் ஆர் டவுன் ஆகும். அங்கிருந்து அதே மேல போனா ஒரு விலையில போயிட்டு திரும்பணும் ஆர் அப் ஆகும். அப்போ இதெல்லாம் ஏன் நடக்குது? 1000 பாயிண்ட் ஏறினாலும் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஏறும், இறங்கினாலும் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா இறங்கணும் அப்படிங்கறதெல்லாம் ரூல் இருக்கு. அதை சார்ந்து படித்து தெரிந்து கொள்ளுங்க, தெரிஞ்சுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்க. நீங்களே படிங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்க, ஓனாவே பண்ணலாம். என்ன வருட கணக்காகும், அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. அது மார்க்கெட்டுடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை வைத்து மட்டும் ஆப்ஷன் பையிங் தயவு செய்து பண்ணாதீங்க. நான் எல்லா வீடியோல சொல்றது தான், மார்க்கெட்டுடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை வச்சு தயவு செய்து ஆப்ஷன் பையிங் பண்ணாதீங்க. உங்க பிரீமியத்தை ஈஸியா அது காலி பண்ணிடும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.